தட்டி விட தோற்க மாட்டேன். காலம் என்ன தடுக்குது, நலம் நடக்குது, பாலு வெடிக்குது, சத்தம் அடிக்குது. இதெல்லாம் தட்டி விடு, நான் பாஸ் பண்ணலாம். வணக்கம். இந்த ஊரில் ஒரு பையன் இருக்காங்க. அவனுக்கு அம்மா அப்பான்னு சொல்லிக்க யாரும் இல்லை, சொந்தம்னு சொல்லிக்கவும் யாரும் இல்லை. அவன் ஒரு அனாதை அப்படின்னு சுற்றி இருக்கவங்க நினச்சாலும் இவன் அப்படி நினைக்காம தன்னை தானாகவே வளர்த்துக்கிட்டாங்க. இவன் இப்படிப்பட்ட ஒருத்தன் இப்போ சும்மா நடந்து போகிறான்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இவன் இப்போ சாவை தேடி போகிறான். இவன் ஏன் சாகணும், இப்படிப்பட்டவன் ஏன் சாகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவன் எப்படிப்பட்டவனு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கதாநாயகன் ஒரு அரண்மனைக்குள் நுழைகின்றான். அங்கு ஒரு நறுமணம் வீசியது. அந்த சுவாசத்தை நோக்கி செல்கின்றான். அந்த நறுமணம் ஒரு அறைக்குள் கொண்டு சென்றது. அங்கு அவனுடைய காதலியின் பிணத்தை கண்டு அஞ்சி சுவற்றில் மேல் ஒடுங்கினான். அங்கு ஒரு காலனியில் சட்டது. அதை நோக்கி நடந்து சென்ற போது ஒரு கருப்பு உருவம் அவனை அடித்தது. முற்றும். இப்போ ஒன்று சொன்னானே, அது இவனோட ஸ்கிரிப்டுங்க. ஆமாங்க, இவனுக்கு சினிமாவில் பெரிய ரைட்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குங்க. ஒருத்திக்கிட்ட போய் உட்கார்றானே, அவ தாங்க இவனோட ஆளு. இவகிட்டையும் இவன் எதுவும் பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டான். ஹே, கையெடு. ஏண்டி இவளோட கூட கையை போட விட மாட்டேன்? கை போட்டா குட்டையாயிடுவேன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இதோ ஒரு 4 பேர் வராங்களே, இவனுங்க தாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. இவனுங்க கிட்டேயும் எதுவும் பெருசாக சொல்ல மாட்டான், பிரச்சனைனாலும் எதுவும் சொல்ல மாட்டான். ஒட்டடை குச்சி வாங்க வரேன், நீ கண்டுக்காத வாங்க மாமா. ஏமாப்பிள்ள அதுக்கப்புறம் வந்து பார்க்கலையா? இல்லை அவன் பேசிக்கிட்டு இருந்தோம், பார்க்கல. ஃப்ரெண்டு என்னை ஒட்டடை குச்சின்னு கூப்பிட்டது கேட்டதுனால தான் நான் இங்கே வந்தேன். இல்லை மாமா, வேற எதை பற்றி தான் பேசிக்கிட்டு. அதோட மாப்பிள்ள எங்கே கிளம்பிட்டியா கூட்டமா? இந்த லீவ் இல்லை, அதான் நான் சும்மா நடந்து பேசிட்டு போயிட்டு இருந்தேன். வாரத்துல முத நாளே லீவ் விடுவாங்க, என்கிட்டே புழுவுறியலா? இல்லை மாமா, அது வேற. இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி என் பொண்ணை கட்டிக்க முடியும்? என்ன மாமா சொன்னீங்க? ஆமா மாப்பிள்ள, மகிழினி உங்களுக்கு தானே கட்டி கொடுக்க போறேன். ஆமாம், பொண்ணமா கூட போங்க மாமா, உங்கள் பொண்ணெலாம் கட்டிக்க முடியாது மாமா. சரி பார்த்து போயிட்டு வாங்க மாமா. சரி மாப்பிள்ள, பார்த்துக்கோங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு போறாரு? ஏண்டா பாஸ் ஆனா பல்சர் வாங்கி தர அப்பனுங்களுக்கு பத்தியில உங்க மாமா உனக்கு பொண்ணே தரேங்க, ஏன்டா கட்டிக்க மாட்டேங்கிறேன்? அது கூட 3 வயசு கூடடா. உனக்கெல்லாம் அப்படிதாண்டா அமையும். ஏய் கையறா, அப்புறம் எங்க ஏரியா போகணும் நீனே பாப்ப? கண்ணு இருந்தா பார்க்க தான் செய்வோம். டேய் அந்த பிள்ளை நான் லவ் பண்ணிட்டு ஒதுங்கிக்க. சரி நீ பாத்துக்க. அப்புறம் உன்னையா பாக்குது? அது தெரியல, அப்புறம் எதுக்கு அது பண்ற? என்னடா ஓவரா பேசுற? கை வாங்குற, அடிச்சிருவியா? அடிச்சிருவேன்டா. யார அடிச்சா? அவன் அடிச்சான்டா. யார்கிட்டையும் ஒட்டாம ஆனா இருக்கலாம், ஆனா ஃப்ரெண்ட் அடிச்சுலாம் சும்மா இருக்க மாட்டேன். இப்படி இருந்தவன் இப்போ ஏன் ட்ரெயினில் அடிபட்டு சாகணும்னு வந்திருக்கான்? கொஞ்ச நேரத்தில் அவனே சொல்லுவான். கேட்பாங்க. சாகவா போறீங்க? ஏன் காப்பாற்றி ஈரேச மாட்ட போறீங்க? சே புகழ்ச்சியெல்லாம் எனக்கு பிடிக்காது, அது எல்லாத்துக்குமே தெரியும். சாகிறது தான் சாகுறீங்க, ஒரு டீ வாங்கி கொடுத்து சாகுங்க. டீ குடிச்சிட்டிங்கல்ல, நான் சாக போகிறேன். இருங்க ப்ரோ, டீ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்களை எப்படியே சாக விட மனசே வரல.
ஏன் ப்ரோ சாகுறீங்க? அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. என்ன லவ் ஃபெயிலியரா? அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அப்புறம் அப்பா அம்மா இறந்து போனாலோ இல்லை பரீட்சையில் ஃபெயிலாக போனாலோ இந்த மாதிரி வருவீங்களா? லவ் ஃபெயிலியர்னு ஒன்று வந்தால் தானே இந்த மாதிரி சாகிறதுக்கு வருவீங்க. ஐயோ மூடியா, உனக்கு என்ன தெரியல லவ் பற்றி? நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? நான் யாரையும் லவ் பண்ணல. என்னை தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணா. பேர் ரேஷ்மா. அவள் என்னை ஒன் சைடாக லவ் பண்ணா. அவன் பொண்ணுங்களோட ஒன் சைடு லவ் தெரியுமா? அவள்கிட்ட நல்லாவே தெரிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா நல்லா இருக்கோம். நான் பொண்ணுகிட்ட எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம தேடி போகிற கண்ணை விட நம்மளை தேடி வர பொண்ணு எப்போவும் நினச்சி நிற்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அவன் நினைக்க மண்டையெல்லாம் காயுது. அப்படி நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நீங்கள் சாக மாட்டீங்க. அது எப்படி ப்ரோ? சாகணும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, திருப்பி சாகணும்னா? சொல்லுங்கள் ப்ரோ, இதனால் எனக்கு எந்த யூஸும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், சாக மாட்டீங்க. சொல்கிறேன் ப்ரோ. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் இந்த கனவு எங்கேயோ ஒட்டுற மாதிரியே இருக்கே. இந்த கதையில் நறுமணம் தானே மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதில் எப்படி அழுகிற சவுண்ட் இருந்துச்சு? எப்படி இது?
யாரா டேய் யாரா டேய் அழுவாதடா டேய் கேக்குறாதடா டேய் அழுவாதடா டேய் அழுவாதடா என்ன வேணும் சார் பார்சல். நான் ஆர்டர் பண்ணலையே. சார் 9. ஓ என்னைய பார்த்தா எப்பயா தெரியுது சார் கொலாட மாதிரி. ஓ நான் அதை கேட்கலையா 9 நல்லா அதை சொல்கிறேயா. சார் வீட்டு நம்பர் 9. ஓ நான் ஆர்டர் பண்ணல, நான் 9 இல்லை, கிளம்பியா ஃபஸ்ட்டு. ஹலோ நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நானும் உனக்கு சொல்லணும். எப்பயும் மீட் பண்ணுற இடத்துல வந்து நேற்று நான் ஒரு கெட்ட காரணம் இல்லை. அது வந்து நீ செத்து கிடந்த, அது தாங்க முடியாமல் சூசைட் பண்ணான்னு போகும்போது டெலிவரி பாய் வந்து என்னை காப்பாற்றினான். அதை விட நேற்று என்ன ஃபோனில் பேசணும். நீ என்னது நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலாம். ஏன்டி? ஆமாம் பேபி, நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது. உனக்கு யாருமே இல்லை, இதில் வேற சினிமா ரைட்டர் வேக ஆக போகிற. ஸோ வேணாம் பேபி, விட்டுடலாம் பேபி ப்ளீஸ். ஏய் பேட்ரி, அதாவது பிரேக்கப் பண்ணல, அப்புறம் நான் பேபி பேபின்னு இருக்கேன். பொடி பிரேக்கப் பண்ணா எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. ஏய் இப்போ கேட்டுச்சா? ஓ நீங்கள் எல்லாம் இது இப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நானும் கூட இருந்தேன். இவ்வளோதான் ப்ரோ நடந்துச்சு. என்ன சொன்னீங்க? இவ்வளோதான் ப்ரோ நடந்துச்சு. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்கள். ப்ரோ இவ்வளோதான் ப்ரோ நடந்துச்சு. என்ன சொன்னீங்க? இவ்வளோதான். உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தெரியும், அது என்கிட்ட சொல்லவும் தானே அது என்ன மாதிரி பிரச்சனைன்னே தெரியும். நீங்கள் இப்போ என்கிட்ட சொன்னனால தானே இது இவ்வளோதாங்கிறதே தெரிஞ்சிச்சு. இது இவ்வளோதாங்கிறதுக்காக சாக போகிறீங்க? சாகிறதுக்கு இவ்வளோ தூரம் தைரியம் இருந்த உங்களுக்கு அதே வாழை பயன்படுத்தக்கூடாது. உங்களோட பிரச்சனையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரச்சனை மட்டும் இல்லை, சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் தான். உங்கள் அப்பா அம்மாட்டையும் சொல்லுங்கள். ப்ரோ எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் இல்லை ப்ரோ. உங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சு சொல்லுங்கள், உங்களுக்கு கேட்கும். எல்லாத்தையும் கேட்கலாம் காது இருக்குது, உங்களுக்கு சொல்ல தான் வாய் வரல. பேசுங்க ப்ரோ, நல்லா நம்பி பேசலாம், பேசுங்க ப்ரோ. தேங்க்ஸ். வெல்கம் ப்ரோ. ஒரு நிமிஷம், யாருன்னே தெரியாது, எனக்கு ஏன் ப்ரோ ஹெல்ப் பண்ணுறீங்க? ஒருத்தவங்கள்ட்ட இருந்து நல்லது எடுத்துக்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது தேவையில்ல, அவங்க நல்லது சொல்கிறாங்களான்னு மட்டும் போதும். சரி ஓகே ப்ரோ, உங்கள் பேர் கூட தெரிஞ்சக்கூடாது. நடுவில நான் தனிமையின் ஒற்றத்தில் கண்ணீர் மட்டும் என் துணை, நம்பிக்கையை செத்துருச்சு கடைசி நொடி, கடைசி முடிவு கதவை நான் சாத்தா போனேன். திடீர்னு ஒரு சத்தம் இடி போல வந்திறங்கி என் பேரை சொல்லி கூப்பிச்சு.